வணக்கம் மக்களே. இப்போ நம்ம கண்டென்ட் பார்த்திங்கன்னா இனிமேல் ஸ்டோரி பேஸில் தான் போக போகுது. ஒரு ஸ்டோரி சொல்லணும், ஓகேங்களா? இனிமேல் எல்லா ஸ்டோரியும் அப்படி தான் போகும். வீடியோஸ் வேறு எதுவும் வீடியோஸில் வரது தான் நல்லது தான், ஓகேங்களா? ஒரு 6 பேர் இருக்காங்க ஃப்ரெண்ட்ஸாக, ஓகேங்களா? இதில் 3 பேருக்கு வந்து மாயாஜால சக்திகள் இருக்கும், ஓகேங்களா? அந்த காலத்தில் வந்து நம்ம தெரிஞ்சிருப்போம், மனிதர்கள் எப்படி வாழ்ந்தாங்க, எப்படி வளர்ந்தாங்க, எப்படி குரங்குலேருந்து வந்தாங்க, எப்படி பரிணாம வளர்ச்சி அடைஞ்சாங்கன்னு எல்லாருக்குமே தெரியும். அதை பேஸ் பண்ணி தான் இப்போ அந்த ஸ்டோரியுமே, ஓகேங்களா? அதாவது 3 ஃப்ரெண்ட்ஸ் வந்து இருக்காங்க. இந்த 3 ஃப்ரெண்ட்ஸ் இவங்களை சார்ந்து தான் இருக்காங்க. அவங்களுக்கு மாயாஜால சக்தியெல்லாம் இருக்குது. இவங்களுக்கு பசி எடுக்கும்போது சாப்பாடு சரி எல்லாமே தராங்க, ஓகேங்களா? ஆனால் இந்த 3 பேர் எவ்வளோ வருஷம் ஆகணும், ஒரு குறிப்பிட்ட வயசானவங்க அவங்களுக்கு என்ன ஆகுதுன்னா உடம்பு வலி எல்லாமே வருது. அப்படின்ற பட்சத்தில் இவங்க என்ன பண்ணுறாங்க, 3 ஃப்ரெண்ட்ஸ் வந்து மாயாஜால சக்தியில் மண் நீர் இயற்கையாக மாறுறாங்க, ஓகேங்களா? அப்படின்ற பட்சத்தில் இவங்க தண்ணி குடிச்சிக்கலாம், மண்ணில் நடக்கலாம் ஜாலியாக, அண்ட் சாப்பாடும் சாப்பிட்லாம், ஓகேங்களா? இந்த மாதிரி தான் வந்து பரிணாம வளர்ச்சி அடைஞ்சிருப்பாங்கன்னு சொன்னால் நம்புவீங்களா? ஆனால் இது ஜஸ்ட் ஸ்டோரி தான், ஓகேங்களா? இந்த மாதிரிலேருந்து தான் மனிதனில் குரங்கு அப்படி இப்படின்னு நம்ம சொல்கிறோம், ஓகேங்களா? குரங்குல வந்து வளர்ந்துருப்பாங்க அந்த மாதிரி. ஆனால் யார் முதல்ல பிறந்திருப்பாங்கன்னு யாருக்குமே தெரியாது, ஓகேங்களா? அப்படின்ற பட்சத்தில் நம்ம தமிழ் தான் பேசு அந்த மாதிரிலாம் சொல்லிகிட்டு இருக்கோம். இன்னும் அது காலகட்டத்தில் எங்கே இருக்குது? ஆனால் ஹிஸ்ட்ரி என்ன சொல்லுதோ அதை தான் மனிதர்கள் நம்புவாங்க. அதே மாதிரி தான் தவறுகள் செய்தாலும் சரியான ப்ரூஃப் வச்சுட்டு செஞ்சாங்கன்னா அது தப்பு இல்லைன்னு அரசாங்கம் சொல்லுது. அதுதான் டிஃப்ரென்ஸ், ஓகேங்களா? வேறு எதுவுமே இதில் டிஃப்ரென்ஸ் இல்லை. நம்ம நாட்டில் ஒரு விஷயம் இன்னொரு விஷயத்தை சார்ந்து தான் வாழ்ந்துட்டுருக்கோம். அதுதான் இதோட கருத்து, ஓகேங்களா? நன்றி மக்களே. அடுத்த கண்டென்ட்டோடு பார்க்கலாம்.